நம்ம இன்னைக்கு ஸ்பைசி பன்னீர் சில்லி பண்ணலாம். அதுக்கு தேவையான ஐட்டம் வந்து பன்னீர் 200 கிராம் கியூபா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் அதையும் கியூபா கட் பண்ணி வச்சுக்கலாம். கேப்சிகம் அதையும் கியூபா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுலில். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு எல்லாத்தையும் கலக்கி வச்சுக்கலாம். ரொம்ப தனியாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக கலக்கி வச்சுக்கலாம். அதில் கியூபா நறுக்கின பன்னீரை டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணலாம். நம்ம மீடியமில் வச்சுக்கணும் எண்ணெயை, ரொம்ப எண்ணெய் சூடாகக்கூடாது. அது பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணி. செகண்ட், ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பூண்டு, இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கேப்சிகம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் வந்து சில்லி பேஸ்ட், கிரீன் சில்லி பேஸ்ட், வினிகர், சோயா சாஸ் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவரை தண்ணியை ஊற்றி கலக்கி அந்த ஸ்லரியும் அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான உடனே நம்ம வறுத்து வச்ச பன்னீர் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். குக் பண்ணின உடனே ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத மேலே தூவலாம். தூவிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஒட்டி இறக்கி வச்சிடலாம். ஸ்பைசியான பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெறுனையே சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நம்ம இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.